ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். நம்ம வீட்டில் பூத்த மலர்களை வச்சு எப்படி அழகான மாலை தொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒத்த நீல சங்கு புஷ்பம். இதிலேயே அடுக்கு சங்கு புஷ்பமும் இருக்குது. மற்ற மலர்களைப் போல் 4-5 இதழ்களோட இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம் இது. ரொம்ப அழகாக இருக்கும். செடி கிடச்சா வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. சனீஸ்வரருக்கு நீல நிற மலர்களை கொண்டு பூஜிப்பது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக இது ஒத்த நந்தியாவட்டை. இது நல்ல திக்காக இருக்கும். இதழ்கள் காம்பும் நல்ல கனமாக இருக்கும். 2 நாளைக்கு வாடாது. இந்த மலர் கிடைச்சாலும் நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக கொஞ்சம் அரளிப்பூக்கள். இது எல்லாத்தையும் வச்சு நான் மாலை தொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான், எப்பயும் பூ கட்டுற மாதிரி தான் கட்ட போகிறேன். நார் எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கொஞ்சம் அரளிப்பூ ஃபஸ்ட்டு நம்ம கட்டிக்கலாம். மேலே ஒரு அரளிப்பூவும் கீழே ஒரு அரளிப்பூவும் வச்சுட்டு ஒரு தடவை சுற்றி கீழ்ப்பக்கமாக அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் வச்சு நம்ம நாட் போடுறோம். போட்டுட்டு கொஞ்சமாக அதை சுற்றி நெருக்கி விட்டுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு மாலை மாதிரி நல்லா அழகாக வரும். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கீழ்ப்பக்கமாக சுற்றி எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் வச்சு பிடிச்சிட்டு அப்படியே ஆள்காட்டி விரல் பக்கம் உள்ள நூலை பூக்குள்ளே விட்டு இழுத்துடணும். நாட் விழுந்துடும். அதை கொஞ்சமாக நெருக்கி விட்டுக்கோங்க. முதல்ல கட்டின பூவோட இதை நெருக்கி பக்கத்தில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாலை மாதிரி நல்லா திக்காக வரும். இது போல் கொஞ்சம் அரளிப்பூக்களை நாம் கட்டிக்கலாம். கட்டி திருப்பி நெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமாக நம்ம நந்தியாவட்டை பூக்களை வச்சு கட்டலாம். இந்த நந்தியாவட்டை நல்லா கனமாக திக்காக அழகாக இருக்கும். 2 நாள் வாடாது. ஆனால் ரொம்ப நெருக்கமாக கட்ட வராது. கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே சுற்றி விட்டோம்னா நல்லா நெருக்கமாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக வச்சு கட்ட முடியாது. ஏன்னா இதழ்கள் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த கேப்பை அப்படியே சுற்றி விட்டு நெருக்கி பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடணும். முதல்ல கட்டின பூவோட பக்கத்தில் வச்சிடணும். அப்போ தான் மாலை மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இது கொஞ்சம் கட்டிட்டு அடுத்ததாக நீல நிற சங்கு புஷ்பம். இந்த நீல நிற சங்கு புஷ்பத்தை கடவுளுக்கு வச்சு வழிபடுவதால் அவப்பெயரை போக்கும், தரித்திரம் நீங்கும், மன அமைதி தரும், சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும், ஆயுளை பெருக்கும். இதை சனிக்கிழமைகளில் செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்கும். சனீஸ்வரருக்கும் சிவனுக்கும் இந்த நீல நிற பூக்களை வைத்து நாம் வழிபடலாம். இதே போல் நமக்கு பிடிச்ச மாதிரி கலசை மாற்றி வச்சு நம்ம மாலையை கட்டி முடிச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, எப்பயும் பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் நல்லா நெருக்கி நம்ம கட்டின பூக்களை பக்கத்தில் நெருக்கி விட்டோம்னாக்க அது பார்க்குறதுக்கு அழகாக மாலை மாதிரி இருக்கும். இதே போல் கொஞ்சம் நீல நிற பூக்கள், அடுத்தது திரும்ப வெள்ளை நிற நந்தியாவட்டையை கட்டிட்டு அதுக்கப்புறம் நிறைய அரளிப்பூ இருக்கிறதுனால நான் அரளிப்பூவை நிறைய கட்டி மாலை கட்டி முடிச்சிட்டேன். இந்த பூ கட்டுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை போல் லூப் மாதிரி 2 கார்னர்லேயும் கட்டிட்டிங்கன்னா மாலையை சாமிக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.